நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாமந்திரியாரே, மகாராஜா சபை ஆரம்பிக்கலாம். உத்தரவு மகாராஜா. ஆச்சாரியாரே, இன்னைக்கு இங்க நடக்க போற போட்டிகளுக்கான நிபந்தனை என்னன்னு அறிவிங்க. மகாராஜா, இன்றைய தினம் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கே ஒரு முக்கியமான தினம். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பான போட்டியை பார்க்க போறோம். இதுல 2 போட்டியாளர்கள் கலந்துக்க போறாங்க. என்னோட இடது பக்கத்துல விஜயநகரத்தோட சிறப்பு ஆலோசகர் பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்காரு. வாங்க. என்னோட வலது பக்கத்துல அழகான மோகினி தேவி இருக்காங்க. வாங்க. அழகுலையும் அறிவுலையும் இவங்களை மிஞ்சறதுக்கு யாரும் இல்ல. நீங்க உண்மையிலேயே மனம் மயக்கிற, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ரொம்ப முக்கியமான போட்டி. இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும். இன்றைய இந்த நாள் விஜயநகர சரித்திரத்துல முக்கிய இடம் பிடிக்க போகுது. அப்புறம் இந்த போட்டிக்கு ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரான நான் நடுவரா இருக்க போறேன். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட உத்தரவின் பேர்ல இந்த போட்டியோட விதிமுறைகளை நான் எல்லாருக்கும் தெரிவிக்க போறேன். இந்த போட்டியில 2 பேர் கலந்துக்க போறாங்க. ஒரு போட்டியாளர் இன்னொரு போட்டியாளர்கிட்ட கேள்வி கேட்க போறாங்க. ஒருவேளை நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள பதில சொல்ல முடியலன்னா அவங்க தோத்து போயிடுவாங்க. கேள்விக்கு சரியான பதில சொல்லிட்டா அடுத்த கேள்வி கேட்கப்படும். இதே மாதிரி மொத்தம் 9 கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒருவேளை எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில சொல்லிட்டா அப்புறம் அந்த போட்டியாளர் கேள்வி கேட்ட போட்டியாளர்கிட்ட 9 கேள்விகளை கேட்பாரு. யார் வெற்றியாளருங்கிறத நேரம்தான் முடிவு செய்யும். டே மணி, இந்த கிழவை எப்படி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான்னு பாத்தியாடா? கண்டிப்பா இவனோட மனசுல ஏதோ ஒரு திட்டம் இருந்தே ஆகணும். மோகினி தேவி நம்ம ராஜ்யத்துக்கு வந்த விருந்தாளிங்கிறதுனால அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற வகையில கேள்வி கேட்கிற முதல் உரிமைய நாம இவங்களுக்குத்தான் கொடுக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பதில சொல்லி ஆகணும். மகாராஜா, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு சவால் விட்டதுனால இன்னைக்கு நடக்க போற போட்டிக்கான விதிமுறைகளை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆச்சாரியார் நிச்சயமா நியாயமான முடிவை சொல்லுவாரு. இந்த போட்டியோட விதிமுறைகள் என்னன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால முதல்ல மோகினி தேவி கேள்விகளை கேட்பாங்க. ஒருவேளை பண்டிதன் ராமகிருஷ்ணனால ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா போட்டி அதோட ஒரு முடிவுக்கு வந்துரும். அப்புறம் மோகினி தேவி வெற்றியாளரா அறிவிக்கப்படுவாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த கடமையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதனால மகாராஜாவுக்கு தலக்குனிவை ஏற்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சரி மகாராஜா, சிறந்த அறிவாளி யாரோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. நான் 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா தாயே, என் கணவர் எப்படியாவது காப்பாத்திடுங்க. இவர் தான் ஜெயிக்கணும். குருதேவா, நீங்க உங்க இருக்கையில அமருங்க. மோகினி தேவி, நீங்க இந்த போட்டிய ஆரம்பிச்சு வைங்க. ஆகட்டும் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது என்னுடைய முதல் கேள்வி. 10 வயசு பொண்ணு ஒருத்தி ஒரு பந்து தான் காலால உதைக்கிறா.
அந்த பந்து 10 அடி தூரத்துக்கு போய் திரும்ப அவகிட்டயே வந்து சேருது. அது எப்படி? இதெல்லாம் ஒரு கேள்வியா? அந்த பந்துக்கு என்ன காலா இருக்கு திரும்பி அந்த பொண்ணுகிட்டயே வரதுக்கு? இந்த கேள்வியே தப்பு. 10 அடியில எல்லாம் வராது. 5 அடி தூரத்துல வேணா அது திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகாராணி, அந்த சின்ன பொண்ணு தான் காலால அந்த பந்த ஆகாயத்தை நோக்கி தூக்கி அடிச்சிருக்கா. அவ காலால பூங்கி பலமா வானத்தை நோக்கி அடிச்சிருந்தாலும் பூமியுடைய புவியீர்ப்பு சக்தியால அந்த பந்து மறுபடியும் பூமியை நோக்கி தான் வந்தாகணும். சரியான பதில். பிரமாதம் பண்டிதனை ராமகிருஷ்ணா. அருமையான பதில் சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. இப்போ 2வது கேள்விக்கு போலாமா? பானுங்கிறது பவ்யாவோட தந்தை. ஆனா பவ்யாங்கிறது பானுவோட புள்ள இல்ல. விட கொடுங்க. இந்த கேள்வியும் தப்பு. புள்ளைக்கு அப்பா இருப்பாரு, அப்பாவுக்கு புள்ள இருப்பாரு. மகாராணி, குருஜி, என்ன இது மண்டைய போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கு? உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிய வேண்டியது எனக்கு இல்ல, பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்குத்தான். பானுவும் பவ்யாவும் தந்தையும் மகளும். பானு பவ்யாவுடைய தந்தை தான். ஆனா பவ்யா பானுவுடைய மகன் இல்ல, அவ மகள். சரியான விடை. அற்புதம் ராமகிருஷ்ணா, அற்புதம். பிரமாதம், வாழ்த்துக்கள். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப என்னுடைய 3வது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அது என்னன்னா, அதால மேலையும் போக முடியும், கீழையும் வர முடியும். அப்படி இருந்தும் அதால அசைய முடியாது. என்னது அது? என்ன கேள்வி இப்படி இருக்கு? இந்த கேள்வியும் தப்புதான். ஒருத்தரால மேலையும் கீழையும் போயிட்டு வர முடியும்னா எப்படி அசையாம இருக்க முடியும்? கொஞ்சம் அமைதியா இரு, எதுவும் பேசாத. அது என்னன்னா படிக்கட்டு. அதுல மேலையும் போக முடியும், கீழையும் வர முடியும், ஆனா அது அசைய முடியாது. சரியான பதில். நாலாவது கேள்வி. ஒரு மனுஷன் 8 நாளா தூங்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்?
இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பண்டிதர் ராமனுக்கு பைத்தியம் பிடிக்க போகுதே. 8 நாள் தூங்காமலே இருந்தா அந்த மனுஷன் இறந்தல போயிடுவான். என்ன கேள்வி இதெல்லாம்? லாமா சீக்கிரமா பதில தொல்ல, இல்லைன்னா நேரம் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த மனுஷன் ராத்திரி நேரத்துல மட்டும் தூங்கி இருப்பான், அதனால பகல்ல தூங்க மாட்டான். அந்த வகையில பார்த்தா பகல்ல 8 நாள் தொடர்ந்து தூங்காம இருக்க முடியும். அதாவது 8 நாள் முழிச்சிருக்க முடியும். இதுவும் சரியான பதில். இதுவும் போச்சா? இங்க பாருங்க குரு, இதுவரைக்கும் பண்டிதர் ராமன் 4 கேள்விகளுக்கு பதில சொல்லிட்டான். 5வது கேள்வி. ஒரு விஷயம் உங்களுக்கு சொந்தமானது, ஆனா உங்களை விட அதிகமா அதை பயன்படுத்துறது உங்களுடைய நண்பர்கள், அதோட உங்க கூட இருக்கிறவங்க. பெயர், என் பெயரை தான் என் கூட இருக்கிறவங்களும் நண்பர்களும் அதிகமா பயன்படுத்துவாங்க. அருமையான பதில். அசத்துறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ உண்மையிலேயே புத்திசாலிதான். கருப்பா இருக்கும் ஆனா நிலக்கரி இல்ல, நீளமா இருக்கும் ஆனா பாம்பு இல்ல, அதை விரிக்க முடியும் ஆனா அது மயில் இல்ல, கட்ட முடியும் ஆனா அது கயிறு இல்ல. என்னது அது? டேய் மணி, இருக்கிறதுலயே இதுதான் ரொம்ப கஷ்டமான கேள்வி. கண்டிப்பாடா, பண்டிதர் ராமகிருஷ்ண மோகினி கிட்ட அடிமையா தான் இருக்க போறான். அது என்னவா இருக்கும்? எனக்கு தெரியாது. முந்தானங்க, முந்தான. உன்னுடைய பதில சீக்கிரம் சொல்லு ராமா, சீக்கிரம் சொல்லு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பதில் சொல்லுங்க, நேரம் முடிய போகுது. குடுமி குடுமி முடிஞ்சிடுச்சு. குடுமியா? ஆமா, இது குடுமிதான், என்னோட குடுமி. ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிடுச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீ தோத்து போயிட்ட. உன்னால பதில் சொல்ல முடியல. விஜயநகரத்தோட பெருமையை நீ களங்கப்படுத்திட்ட. இல்ல, பதிலதான் குடுமின்னு சொன்னேன். உங்க கேள்விக்கான பதில் குடுமி தானே? குடுமி. சரியான விடை. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க புத்திசாலிதான். அந்த புத்தியை பயன்படுத்தி என்னுடைய கடைசி 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதனால பார்க்கவும் முடியாது,
பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இருந்தாலும் எப்பவும் உண்மையை மட்டும்தான் சொல்லும். இந்த கேள்வி தப்பு. பேசவே முடியாதுங்கிறப்போ உண்மையை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? பண்டித ராமகிருஷ்ணா, நேரம் இவ்வளவுதான் மீதி இருக்கு. கேள்விக்கு பதில சீக்கிரமா சொல்லு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பதில் சொல்லுங்க, நேரம் முடிய போகுது. கண்ணாடி கண்ணாடி கண்ணாடியால பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஆனா உண்மை என்னவோ அதை மட்டும் காட்டும். அற்புதம்! பண்டிதனே ராமகிருஷ்ணா, பிரமாதம்! நீ உண்மையிலேயே அறிவு ஜீவிதான். இன்னும் 2 கேள்வி மட்டும்தான் பாக்கி இருக்கு. மோகினி தொலைஞ்சா நான் ஆசைப்பட்டது நடக்காது. பண்டித ராமகிருஷ்ணா, நீ நாசமாத்தான் போக போற. இது 8வது கேள்வி. நிச்சயமா சாதாரணமானதா இருக்காது. பண்டித ராமகிருஷ்ணா, இப்ப நம்ம விஜயநகரத்தோட கௌரவமும் மரியாதையும் உங்ககிட்ட தான் இருக்கு. உண்மைதான் குருதேவா, உண்மைதான். ஆனா எனக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நன்றி மகாராஜா. இவனுக்கு மட்டும் எப்படி பாராட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இங்க இருக்கிற ஒரு குவளைய மட்டும்தான் தொட முடியும். அதுவும் ஒரே ஒரு முறை. இங்க இருக்கிறது எல்லாம் எந்த வகையில கையாளணும்னா, ஒரு நிறைஞ்ச குவளைக்கு பக்கத்துல ஒரு காலி குவளை இருக்கணும். எனக்கு சந்தோஷத்துல வாயடைச்சு போற மாதிரி இருக்கு மணி. இது ரொம்ப சுலபம். 2வது பாத்திரத்தை 4வது இடத்துல வைக்கணும், 4வது பாத்திரத்தை 2வது இடத்துல வைக்கணும். அப்படி செஞ்சா 2 தடவை தொட்டா மாதிரி ஆயிடும். அப்படின்னா இந்த கேள்வியே தப்பு. இதுக்கு சாத்தியமே இல்ல. அவசரப்படாதீங்க. மோகினி தேவி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி மட்டும்தான் பாக்கி இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதுதான் நான் உங்ககிட்ட கேட்க போற கடைசி கேள்வி.
தயாரா இருங்க. எந்த ஒரு பிராணியினால காலை வேளையில 4 கால்களாலையும் மதிய வேளையில 2 கால்களாலையும் சாயந்தர வேளையில 3 கால்களாலையும் ராத்திரி வேளையில கால்களே இல்லாம நடக்க முடியும்? எரும மாடு. இல்ல 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 பூனை பூனை. இல்ல இல்ல கழுத. இல்ல 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 குதிரை குதிரை. இல்ல இல்ல அது சிங்கம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அறிவு கெட்டவனுங்களா, அமைதியா இருங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, பதில் சொல்லு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பதில சொல்லுங்க. சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏதாவது சொல்லுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, சீக்கிரம் சொல்லு. நேரம் முடிஞ்சிடுச்சு மகாராஜா. கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிடுச்சு. பண்டித ராமகிருஷ்ணா, நீ தோத்து போயிட்ட. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மனித வாழ்க்கை தான் அதுக்கான பதில். நாள் கணக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை குறிப்பிடுது. காலை நேரம், அதற்கு அர்த்தம் குழந்தை பருவம். அந்த பருவத்துல மனுஷன் 4 கால்களால நடப்பான், அதாவது தவழ்ந்துகிட்டு. மதிய வேளை, அதற்கு அர்த்தம் இளமை பருவம். அந்த பருவத்துல மனுஷன் 2 கால்களால நடப்பான். சாயந்தர வேளை, அதாவது முதுமை பருவம். இந்த பருவத்துல மனுஷன் 3 கால்களால நடப்பான். அது என்னன்னா 2 கால்கள் கூடவே ஒரு தடி. அப்புறம் ராத்திரி வேளை, அதாவது மரணம் அடைஞ்ச பிறகு ஒரு மனுஷனுக்கு கால்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. ரொம்ப மன வருத்தத்தோட தெரிவிக்க வேண்டியதா இருக்கு, நம்ம பண்டித ராமகிருஷ்ணன் இந்த போட்டியில தோத்து போயிட்டான். அட கடவுளே, இவர் எப்படி தோத்து போனாருன்னு தெரியலையே. இப்போ வெற்றி பெற்றது இந்த மோகினி தேவி. இந்த போட்டியோட விதிமுறைப்படி பண்டித ராமகிருஷ்ண மோகினி தேவிக்கு கொஞ்ச நாள் அடிமையா இருக்க வேண்டியதுதான். பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனா நீ அவரோட நம்பிக்கைய சுத்தமா கெடுத்துட்ட. நீ உன் கடமையை சரிவர நிறைவேற்றல. இப்போ பண்டித ராமகிருஷ்ண மோகினி தேவிக்கு அடிமை ஆயிட்டான். அதனால இவனும் மோகினி தேவியோட பல்லக்க தூக்கியே ஆகணும். மகாராஜா, 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ராமகிருஷ்ணன் இந்த நாட்டுக்குள்ள வர அருகதையை இழந்துட்டான். அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன தோணுதுன்னா, பண்டித ராமகிருஷ்ணனுக்கே இந்த நாட்டுக்குள்ளேயும் தர்பாருக்குள்ளேயும் வரத்துக்கு விருப்பம் இருக்காது. ஆமா மகாராஜா, நாமளும் அவனை கட்டாயப்படுத்த கூடாது.
இப்போ இவனுக்கு இவனோட பதவியில இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. பதவியை விட்டு விலகிறது தான் இவனுக்கும் மரியாதை. நாம இவனோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தே ஆகணும் மகாராஜா. ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு குடிசையை போட்டு கொடுத்து இவன் தங்கறதுக்கு நாம ஏற்பாடு பண்ணி ஆகணும். பண்டித ராமகிருஷ்ணா, உனக்காக இன்னைக்கு இந்த மொத்த விஜயநகரமே ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்குது. நான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பண்டிதர்களையும் தோக்கடிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டதில்ல. அது ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணாவை தோக்கடிக்கிறது என் லட்சியம். ஆனாலும் இந்த சந்தோஷம் நீங்க என்னோட பல்லக்க தூக்கும் போதுதான் ரெட்டிப்பாகும். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தகுந்த மரியாதையை நான் கொடுத்தே தீருவேன். உங்களை நல்லபடியா கவனிச்சுக்குவேன். அதோட என்னோட பல்லக்க நீங்க முதல் ஆளா தூக்குற வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமா நான் கொடுப்பேன். அப்பதான் என்னுடைய கால்களை உங்க முகத்துக்கு நேரா வைக்க முடியும். அந்த சமயத்துல தான் எனக்கு முழு சந்தோஷமே கிடைக்கும். அம்மா வேண்டாமா, கோவப்படாதம்மா. போனா போட்ட விடு, நீ அமைதியாரு. அப்படின்னா நீங்க தான் இந்த புத்திசாலி வித்வான் பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட தாயாரா? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எப்பவும் உங்க அம்மாவோட அன்பு நிறைஞ்ச ஆசீர்வாதம் இருக்குமாமே. இருந்தாலும் ஒரு விஷயத்த நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் அது எந்த அம்மாவுடையது? காளி அம்மாவுடையதா இல்லன்னா இந்த ஊமை அம்மாவுடையதா? மோகினி தேவி, இதை வாங்கிக்கங்க. உங்க திறமைக்கு தகுந்த பரிசு. இனிமே இதுக்கு நீங்க தான் உரிமையாளர். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு திரும்பவும் நினைவுபடுத்துறேன். இன்னையிலிருந்து நீங்க என்னோட அடிமை. நான் தான் இனி உங்களுடைய எஜமானி. இன்னும் நின்னுகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியாதா? இந்த பரிசை நானே சுமந்துகிட்டு நின்னுட்டு இருக்கேன். ஒழுங்கா வந்து இந்த பரிசை வாங்கிட்டு போய் என்னுடைய பல்லக்குல வச்சுட்டு வா.
மோகினி தேவி, நீங்க போட்டி போட்டது பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மட்டும் கிடையாது. உங்களோட போட்டி விஜயநகரத்தோட ராஜா கிருஷ்ணதேவராயனோட. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க மகாராஜா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேள்வி பதில் இன்னும் முடிவடையலன்னு சொல்ல வரேன். என்ன சொல்றீங்க மகாராஜா? விதிமுறைகள் படி பண்டித ராமகிருஷ்ணன் தோத்து போயிட்டான். இல்ல குருதேவா, இந்த போட்டியை என்னால ஏத்துக்க முடியாது. கேள்வி கேட்கறதுக்கான அந்த வாய்ப்பை ராமகிருஷ்ணனுக்கு நாம கொடுத்தாகணும் குருதேவா. என்ன மகாராஜா இது? இந்த போட்டிக்கான விதிமுறைகளை ஆரம்பத்திலேயே தீர்மானிச்சுட்டேனே. அதுல சொன்னபடி இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணாவால பதில் சொல்ல முடியலன்னா அவர் தோத்துட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் நான் தான் வெற்றியாளர். விதிமுறைகளை நான் மட்டும்தான் தீர்மானிப்பேன். ஏன்னா இந்த நாட்டுக்கு ராஜா நான் தான் மோகினி தேவி. மகாராஜா, உங்க புகழ பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு மகா சக்கரவர்த்தி, சுயநலம் இல்லாதவர். ஆனா இன்னைக்கு உங்க போட்டியாளர் ஒரு பெண்ணிடத்துல தோல்வி அடைஞ்ச உடனே நீங்க வேறுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பத்தி இப்படி சொல்லுவீங்க? மோகினி தேவி, நீங்க ஒரு பெண்ணுங்கிறதால உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க. நீங்க என்னுடைய சுயமரியாதைக்கு பாதிப்பு உண்டாக்க முயற்சி பண்ணாதீங்க. கிருஷ்ணதேவராயன் நியாயத்தையும் தர்மத்தையும் பாதுகாக்கிறதுக்கு பேர் போனவன். விஜயநகர ராஜ்யத்துக்கு தெற்குல 5 சக்தி வாய்ந்த ராஜ்யங்கள் இருக்கு. வடக்கு திசையில சுல்தான் பாபர் இருக்காரு. இருந்தாலும் இது நாள் வரைக்கும் நான் என்னுடைய ராஜ்யத்தை வெற்றிகரமா பாதுகாத்துக்கிட்டு வரேன். அதுக்கு காரணம் நான் வீரங்கிறதுனால இல்ல. அதுக்கு காரணம் என் மக்களோட ஆசீர்வாதம், அவங்க ஒத்துழைப்பு, அவங்களோட நம்பிக்கை. சபை உறுப்பினர்களும் மந்திரியார்களும் என் மக்களும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட என்னை எதிர்த்து பேசினது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். எந்த ஒரு போட்டியிலுமே 2 போட்டியாளர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த போட்டியிலையும் 2 போட்டியாளர்களுக்கும் சமமான வாய்ப்பு கிடைச்சாகணும். என்னால பண்டிதன் ராமகிருஷ்ணனோட தோல்வியை ஏத்துக்க முடியாது. பண்டிதன் ராமகிருஷ்ணன் மோகினி தேவி கிட்ட கேள்விகள் கேட்பான். மோகினி தேவி அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் போட்டியில யார் ஜெயிச்சாங்கன்னு முடிவெடுக்கப்படும். இருந்தாலும் இப்ப நீங்க எடுத்திருக்கிற முடிவை விதிமுறையை நிர்ணயிக்கிற நேரத்துல ஏன் எடுக்கல? பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நீங்க எடுத்த முடிவை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். டேய் மணி, இந்த பொண்ணு பல்லக்கில ஏற போறது இல்ல, இவ தூக்கு மேடையில ஏற போற. ரொம்ப சரியா சொன்ன. மகாராஜா, உங்க விருப்பம் போல இந்த போட்டிக்கான விதிமுறைகளை மாத்திட்டீங்க. பரிசுகளையும் பரிமாற்றம் பண்ண வேண்டாமா? ஒருவேளை பண்டிதன் ராமகிருஷ்ணா மறுபடியும் தோல்வி அடைஞ்சிட்டா அப்ப என்னோட பரிசு? ஒருவேளை நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனை தோக்கடிச்சிட்டா மகாராஜா கிருஷ்ணதேவராயனான நான் என் கையாலேயே என் தலைப்பாகையை கழட்டி உங்க காலடியில வைக்கிறேன். மந்திரியாரே, மகாராஜா, இதை என்னால கொஞ்சம் கூட. இது என்னுடைய இறுதி முடிவு மந்திரியாரே. மகாராஜா, நீங்க இந்த போட்டிக்காக உங்க கௌரவத்தை. குருதேவா, எதுவும் சொல்லாதீங்க.
பண்டித ராமகிருஷ்ணனுக்காக மகாராஜா தான் கிரீடத்தையே பணையம் வச்சிருக்காரு. நான் சம்மதிக்கிறேன். இப்போ ஒரு புது பிரச்சனை உருவாயிருக்கு. என்ன பண்றது? ஆனாலும் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. தயவு கூர்ந்து அதை நிறைவேத்துங்க. அது என்னன்னா, இந்த போட்டிய விஜயநகர மக்கள் முன்னாடி நடத்தணும். அப்படின்னா சரி, நாளைக்கு அதிகாலையில விஜயநகர மக்கள் எல்லாருடைய முன்னிலையிலையும் இந்த போட்டி நடக்கும். அப்போ பண்டிதன் ராமகிருஷ்ணன் மோகினி தேவியை கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கு மோகினி தேவி பதில் சொல்லிட்டு உங்க புத்திசாலித்தனத்தை நிரூபியுங்க. சபை முடிவடைந்தது. நாளைய தினம் விஜயநகரத்தோட சரித்திரத்துல ஒரு முக்கியமான நாளா இருக்க போகுது. நாளை மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய தலப்பாகை என் காலடியில இருக்கும். அதுக்கப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எனக்கு அடிமையாக போறீங்க. அதுவும் ஆயுள் இருக்கும் வரை. கதவை தரங்க குருஜி, சீக்கிரமா கதவை தரங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். குருஜி, நீங்க உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அட, இப்ப வாசப்படியில யாருப்பா வந்து நிக்கிறது? யார் வந்திருப்பாங்க? சரி, நான் போய் இப்ப கதவை திறக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், கதவை திறக்காத. சொன்னா கேளு. வேண்டாம். உண்மை தெரிஞ்சு மகாராஜா வீரர்களை அனுப்பி இருப்பாரு. அவங்க என்ன இழுத்துட்டு போய் தூக்குல போட்டுருவாங்க. எனக்கு சாக விருப்பம் இல்ல. கதவை திறந்துடாதீங்க. வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. கனிமணி, 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 கனிமணி. குருஜி, இப்பதான் தெரியுது நீங்க எதுக்காக பயந்து இப்படி நடுநடுங்கி போய் கதவை போட்டுக்கிட்டு உள்ள இருக்கீங்க. குருஜி பயப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மகாராஜாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மோகினி தேவியோட சதியில இவருக்கு பங்கு இருக்கு. இவரோட இறுதி சடங்குக்கு மகாராஜா அங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா. வாய் மூடுங்க. கூப்பிட்டீங்களா கோவிந்தா? வேண்டாம், கதவை திறக்காதீங்க. குருஜி, எதுக்காக நீங்க இப்படி தேவையில்லாம பயப்படுறீங்க? யாரா இருந்தாலும் உள்ள வர வைக்க மாட்டோம். வாசல்ல இருந்து திருப்பி அனுப்பிடுற கோவிந்தா. சரி, போய் திறங்க. நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்னங்க வேணும் சொல்லுங்க. சொல்றத கேளுங்க. நீங்க உள்ள போக கூடாது. ஏன்னா அங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஆமா, ஆபத்து இருக்கு. அம்மா, எங்க அவரு? ஆச்சாரியார் அவர்களே, எங்க இருக்கீங்க? எங்க போயிட்டாரு? குருஜி எங்க கிட்ட சொல்லி இருக்காரு, அவரு உள்ள இல்லையா. அவர் எங்க போய் ஒளிஞ்சு இருக்காரு. இப்ப நீ என்ன சொன்ன? அவரு ஒளிஞ்சிருக்காரா? அட கடவுளே, இப்படிப்பட்ட முட்டாளுங்க எனக்கு சிஷ்யங்களா வந்து வச்சிருக்கானுங்களே. அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்க குருஜி இப்ப தியானத்துல இருக்காரு. முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். தியானத்துல இருக்கிற உங்க ஆச்சாரியார் கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க. நான் கிளம்புறேன். இனி என்னைக்கும் இங்க நான் திரும்ப வர மாட்டேன். அவருடைய முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. போ போ, ஒரேடியா போயிடு. எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அம்மாவோட அன்பு நிறைஞ்ச ஆசீர்வாதம் இருக்கு மாமே. இருந்தாலும் அது எந்த அம்மாவுடையது? காளி அம்மாவுடையதா, இல்லனா இந்த ஊமை அம்மாவுடையதா? ஒருவேளை நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனை தோக்கடிச்சிட்டா, நான் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் என்னோட கையாலேயே என் தலப்பாகையை கழட்டி உங்க காலடியில வைக்கிறேன். எடுத்துக்கங்க. அந்த கடவுள் கிட்ட என்னையே எடுத்துக்க சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்க. என்னாச்சு? என்னாலதான் இவருக்கு இவ்வளவு அவமானமோ. இவர் தோத்து போனா அதுக்கு நான் தான் காரணமா இருப்பான்னு இவர் சொல்லிட்டே இருப்பாரு. சாரதா, நான் ஏதோ கோவத்துல உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேன்.
என்ன ஆறுதல் படுத்ததான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. என்னாலதான் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இது என்னோட தப்பு தான். நீங்க பயிற்சி பண்ணும்போது நான் உங்களை தொந்தரவு பண்ணிருக்க கூடாது. மறுபடியும் செய்கையை காட்டுங்க. என் கண்ணுல கண்ணீர் வந்ததால என்னால எதையும் பார்க்க முடியல. அம்மா ஒரு தடவை சைகை காட்டினாலே பார்க்க முடியாது, இன்னொரு தடவை வேலையா? சரி போதும் போதும், அமைதியா இருக்கியா? நான் உங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், போதுமா? மன்னிச்சிட்டீங்கன்னா அப்ப நான் பண்ணது தப்புன்னு தானே அர்த்தம். நான் என்ன பண்ணாலும் நீங்க மன்னிச்சிருவீங்க. நீங்க ரொம்ப நல்லவர், நான் தான் கெட்டவன். என்னாலதான் அம்மா கூட இந்த மோகினி கிட்ட நிறைய திட்டு வாங்கினாங்க. இவங்க எனக்கு உண்மையான அம்மா மாதிரி. இவ உன்ன நினைச்சுதான் இவ்ளோ கவலைப்படுறா. அதனாலதான் இப்படி புலம்பி அழறா. நீ இவள பத்தி கவலைப்படாத, நான் இவள சமாளிச்சுக்கிறேன். நீ நிதானமா கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணு, அப்பதான் உனக்கு சாந்தி கிடைக்கும். சாந்தியா? யார் இந்த சாந்தி? ஓ, சூழ்நிலை சாந்தி அடையும்னு சொல்றீங்களா? சரி சரி. அப்பதான் உன்னால நல்லா பயிற்சி எடுக்க முடியும். அந்த அம்மனோட அருளும் உனக்கு எப்பவுமே இருக்கும். நீ மகாராஜாவை இப்படி சோதிக்கிறது நியாயமே இல்லம்மா. அவரோட கௌரவத்தையும் கிரீடத்தையும் எனக்காக அவர் பணையம் வச்சிருக்காரு. இது எந்த வகையில நியாயம்? தனிமையில எனக்கு ஒரு யோசனையும் வரமாட்டேங்குதம்மா. துணைக்கு யாராவது இருந்தா நான் நிச்சயம் இதுல தேறிடுவேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, நீங்க இங்க, அதுவும் இந்த நேரத்துல? ஜெய் மா காளி. எனக்கு தெரியும் பண்டிதனே ராமகிருஷ்ணா, இன்னைக்கு ராஜ தர்பார்ல நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் உன்னுடைய கவனத்தை ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் உனக்கு உதவி செய்யலான்னு இங்க வந்தேன். அதுல உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மகாபிரபு. இன்னைக்கு நான் ராஜசபையில தோத்து போனதுனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ எவ்வளவு நேர்மையானவன், நல்லவன் எனக்கு நல்லா தெரியும். நான் எப்பவும் ஒரு கணம் கூட உன்னுடைய திறமை மேல சந்தேகப்பட்டதே இல்லை. நீ நம்ம ராஜ்யத்தோட கௌரவம். நீ போட்டியில தோக்கல. அங்க நடந்த அந்த போட்டி நியாயமானது இல்ல. மகாராஜா, ஒருவேளை நான் நாளைக்கு தோத்து போயிட்டேன்னா அப்புறம் பெரிய விபரீதமாயிடுமே. அதுக்கு வாய்ப்பே இல்ல ராமகிருஷ்ணா, வாய்ப்பே இல்ல. எப்படி ஒரு கைத்தேர்ந்த ஆசாரிக்கு ரத்தினங்களோட மதிப்பு தெரியுமோ அதே மாதிரி ஒரு ராஜா தன்னுடைய மக்கள் மத்தியிலிருந்து தனக்கு தேவையான ரத்தினத்தை தேடி கண்டுபிடிப்பான். அதோட மதிப்பு அவனுக்கு தெரியும். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு ராமகிருஷ்ணா. இருந்தாலும் மகாராஜா, அந்த மோகினி ரொம்ப சாதுரியமானவளா இருக்கா. கவலைப்படாத, ஞாபகம் இருக்கட்டும், மின்னுவது எல்லாமே தங்கமா இருக்காது. மோகினியும் அப்படித்தான். இதத்தான் நாளைக்கு தர்பார்ல நீ நிரூபிச்சு காட்டணும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உனக்கு உதவி செய்ய ஆர்வமா இருக்கேன். ஆனா நான் இங்க உன் கூட இருக்கிறது உன்னுடைய கவனத்தை சிதறடிக்குதுன்னா நான் இங்க இருந்து போகவும் தயாரா இருக்கேன். இல்ல மகாராஜா, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா என் தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாகும். நீங்க முதல்ல உட்காருங்க. நான் உங்களை எங்க உட்கார வைக்கிறது?
இப்ப உட்காருங்க மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு உண்மையிலேயே கௌரவமா இருக்கு. நீயும் உட்காரு. இனிமே பாருங்க மகாராஜா, உங்களுடைய ஒத்துழைப்போடையும் அம்மனுடைய அருளாலையும் நாளைக்கு நான் நிச்சயமா ஜெயிக்க போறேன். எனக்கு தெரியும் நீ ஜெயிப்ப. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சரிங்க அரசே. நான் வரமாட்டேன். நான் கண்டிப்பா வரமாட்டேன். என்ன விட்டுருங்க. நான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. என்ன விடுங்க. வெற்றி உண்டாகட்டும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.